சரிம்மா கேம்ல போலாமா? ஓகே. வாழ்த்துக்கள். ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பொண்ணு தான் இது. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன வயசாகுது? இந்த புடவை நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நான் சொன்னேனா? இல்ல அது ஓகே. என்ன இருக்கு அங்க கருப்பு கலர்ல ஒரு இப்ப பதில் சொல்லி அவுட் ஆயிட்டியா? ஒரே ஒரு சான்ஸ். ஏய் வரவனுங்க 10 செகண்ட் அவுட் ஆயிட்டு திருப்பி எவ்வளவு மாக்காப்பா குழந்தை மாக்காப்பா சொல்லுப்பா உனக்கு கேட்டோம்ல 2 பேர் சேர்ந்து. சரி மருமகனுக்கு கேட்டிங்க ஓகே. உங்க பொண்ணு இன்னும் எல்லாருக்கும் கேட்பீங்களா? சரி திருப்பி பரவாயில்ல நம்ம விஜய் டிவி மாக்காப்பா. ஓகே. எந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஐயோ நான் பதில் சொல்றேனே அதுக்கு. இப்ப அவுட் தான் நீங்க. இல்ல ஐஸ்கிரீம் பத்தி பேசணும். எனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும். மகபன இப்ப பாட்டுக்காக வெயிட்டிங் நானு. என்ன பாட்டு போட போறாங்க? நீ கட்டு சேல மடிப்புல நான் கசங்கி போனேண்டி. சம்பட நிறகிடுப்புல இறங்கி போனேண்டி. நீ கட்டு சேல மடிப்புல நான் கசங்கி போனேண்டி. சம்பட நிறைய ஃப்ரீ டைம்ல இஸ்திரி வேலை போடுறான் போல இருக்குது. புடவை மடிக்கிறது, வீடு கட்டுறது. தாமரை சந்து முனையில ஆளு வள்ளி கடந்து விக்கிறாயா. நான் சந்தோஷமா அவுத்து விடும் பாட்டு காட வரியா. ஆட்டி ஆட்டி பாட்டை பத்தியா மாக்காப்பா? நான் ஒன்றும் அது உங்களுக்கு போடுங்க அது மாதிரி தப்பா போடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இல்ல ரகசியமா ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா சந்து முனையில ஆளு வெள்ளி கிழங்கு வைக்கிறாயா? ஆளு வெள்ளியா? ஆமா ஆளு கிழங்கு வெள்ளி. விக்கிறா ஆயா என்னை பார்த்து ஆயா அது ஒண்ணும் இல்ல. அவனுக்கு அவங்க ஆயா ஞாபகம் வந்துச்சு. ஆளு எங்க இருக்காரு மட்டும் சொல்லு மாக்காப்பா. சரி நம்ம ஏதாவது நல்ல போட்டோ பார்ப்போம். என்ன போட்டோ? ஏய் மூஞ்சில யாரோ ஆம்லெட் போட்டாங்களா இல்லனா கஞ்சி தண்ணி வச்சிருக்கிற அந்த வட்டால மூஞ்ச விட்டு எடுத்தியா? என்ன இது? மாக்காப்பா ஒரு பார்லர் போயிருந்தேன். போய் கொலாபரேஷனா? ஆமா மாக்காப்பா. என்ன மீச ரெட் கலர்ல இருக்கு உனக்கு? அது லிப்ஸ்டிக் ஒட்டிருக்கு. மீசியா இல்ல ரத்தம் வந்துச்சா? சத்தியமா இது தாமரைன்னு சொன்னால நம்பவே முடியல. சரி அது ஓகே எடுத்த. அதை எடுத்து ஏன் வந்து பார்த்தா சோஷியல் மீடியால போட்டேன் போட சொன்னாங்களா? அது போட்டோ இல்ல அது ரீல். இவங்க அப்படி பண்ணிருக்காங்களா? சரி சரி தம்பி வேற ஏதாவது நல்ல அழகா போடுப்பா. இவ்வளவு அழகான பா அருமைடா. தம்பியே தெரியும். அது யாரு? நான் தான். ஆமா பேபி ஜோடி எப்போ எடுத்தது. இது நல்லா இருக்கு ஆக்சுவலா. நீங்க இதே மாதிரியே வரலாமே. ஏன் இந்த வாய்ஸ் கேட்டால உனக்கு பயப்படுவியா? இந்த இது மாதிரி கொஞ்சம் பயம். சரி ஏன் சும்மா இருங்கப்பா சொல்லு மகப்பா. சரி சரி இதுக்கெல்லாம் பயப்படுவேன். போட்டோவை பார்த்து நாங்களே பயப்படாம இருக்கோம். சரி உனக்கு பேசிக்கல என்ன நல்லா பார்த்தா இந்த மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் நான் கண்ணாடியவே பார்க்கல. பார்த்துட்டு நான் என்னைய பார்த்து நான் பயந்துட்டேன். அதனால நான் அதை கலைக்கிற வரைக்கும் நான் அந்த கண்ணாடி பக்கத்திலே போகல. கண்ணாடியே உடைஞ்சிருமே இதெல்லாம் கண்ணாடி பார்த்து. தனியாவே உட்காந்துருந்தேன். உனக்கு என்ன நல்லா பயம்? பாம்பு இருட்டு இந்த மாதிரி யாராவது திடீர்னு கத்துனா அந்த மாதிரிலாம் பயந்துருவேன். அப்ப இது சும்மா அப்ப இது என்ன இருட்டா இருக்க இது என்ன? ஓகே இருக்க வேற இருக்காப்பா? அப்பா வேணாம் விடுங்கப்பா. சீக்ரெட் டீம் வேற போட்டோ வச்சிருக்கீங்களா? டேய் பல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். இதுவும் காலை வச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். அது ஒண்ணு இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தாய் மசாஜ். இதெல்லாம் எடுத்து நீங்க போஸ்ட் போட்டுருக்கீங்களா? நல்லா இருக்குல்ல அந்த ஷார்ட்டா பாக்கும்போது. சூப்பர். ஓகே காலைல என்ன சாப்பிட்டீங்க? அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எங்க இருக்காங்க அம்மா? நம்ம தேசிய மலர் தாமரை என் பெயர். தேசிய பறவை என்ன? என் கணவர் எப்ப பார்த்தாலும் என்னை கொஞ்சிக்கிட்டே இருக்காரு மாக்கப்பா. ஒரு டேஸ்டே இல்ல பாத்தியா? இப்பதான் திருச்செந்தூருக்கு போயிட்டு முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். தரிசனம் பண்ணீங்களா? இந்த கலர் எனக்கு மிகவும் பிடிக்கும். கலர்ன்றது இல்ல இல்ல ஆக்சுவலி நீ ஜெயிச்சிட்ட. அம்மா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆன டிக்கெட். ஒரு நிமிஷம் பின்னாடி எட்டி பார்த்தா ஒரு நிமிஷம் ஏதோ இருக்குன்னு அப்படின்னு ஓட்டாங்க. ஓகே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துலாம் தாமரை அவர்களுக்கு. அவங்க தான் இந்த ரவுண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இங்க ரவுண்ட்ல அதிகமான நேரம் பேசுனது தாமரை. நீங்க தான் வெற்றியாளர். அதனால உங்களுக்கு எந்த புள்ளிகளும் போகாம 1000 புள்ளிகள்ல இருக்கீங்க. மறை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் வந்த உடனே அவுட் ஆன ஸ்வேதா உங்களுக்கு 200 கம்மியாகி இப்போ
800ல இருந்து 600க்கு போயிட்டீங்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. 700ல இருந்து 100 போய் நவீன்குமார் நீங்க வந்து பார்த்தனா 600ல இருக்கீங்க. ஆதாய மச்சி பழக்க பச்சி உடம்ப பிச்சி